ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள். இன்றைக்கும் நாம் 11ஆம் சங்கீதத்திலிருந்து 15ஆம் சங்கீதம் வரையிலான பகுதியை பார்க்க இருக்கிறோம். 11ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே இது தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் தாவீது என்னுடைய மனதின் குமுறல்களை இங்கு வெளிப்படுத்துகிறார். அதாவது, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நீங்கள் ஏன் என் ஆத்துமாவை பார்த்து பட்சியை போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்கிறீர்கள் என்பதான ஒரு கேள்வியை எழுப்புகிறார். பிறகு துன்மார்க்கரை பற்றியதான காரியங்களை கூறுகிறார். அவர்கள் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்திலேயும்படி அம்புகளை நாடிலே தொடுக்கிறார்கள். அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறது. நீதிமான் என்ன செய்வான்? துன்மார்க்கர் செய்கிற காரியங்களிலே அநேக நேரங்களிலே அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதான ஒரு நிலைமை ஏற்படுகிறது. நீதிமான் என்ன செய்வான் என்பதாக ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அதற்கான பதிலையும் அவர் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்திலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, கண்கள் மனுபுத்திரரை நோக்கி பார்க்கிறது, அவர்களை சோதித்தருகிறார், நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கரையும் கொடுமையிலே பிரியமுள்ளவரையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வர்ஷிக்க பண்ணுவார். அக்கினியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்காக மாறுகிறது என்று சொல்லி கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனாலே துன்மார்க்கர் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் துன்மார்க்கமான காரியங்களை செய்யும் பொழுதும் கர்த்தர் நீதியாக நியாயம் தீர்ப்பார் என்பதை அவர் கூறுகிறார். 7ஆம் வசனத்திலே அதை தன்னுடைய நம்பிக்கையின் வெளிப்பாடாக கூறும் பொழுது, கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது என்று சொல்லி தாவீது கூறுகிறார். 12ஆம் அதிகாரம் தாவீதின் சங்கீதமாக கூறப்பட்டிருக்கிறது. செமினீத் என்னும் கிண்ணறத்தால வாசிக்கப்பட்ட சங்கீதம். 6ஆம் சங்கீதத்திலே நாம் பார்த்தோம். இதே செமினீத் என்னும் அந்த கிண்ணறம் உபயோகிக்கப்பட்டு ராக தலைவருக்கு ஒப்புவிக்கப்பட்டதாக நாம் பார்த்தோம். அதே போலதான் 12ஆம் சங்கீதத்திலேயும் நாம் பார்க்கிறோம். 12ஆம் சங்கீதத்திலே மொத்தமாக 8 வசனங்கள் இருக்கிறது. முதலாவதாக சங்கீதக்காரன், கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரர்கள் குறைந்திருக்கிறார்கள், அவரவர் தங்கள் தோழரோட போய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள் என்று சொல்லி உலகத்திலே நடக்கிறதான காரியங்களை அவன் குறிப்பிட்டு சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, 3ஆம் வசனத்திலே அப்படிப்பட்டதான இச்சக உதடுகளை பெருமை பேசுகிறவர்களுடைய நாவை கர்த்தர் அறுத்து போடுவார். அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்வோம் என்று சொல்லுகிறார்களே, எங்கள் உதடுகள் எங்களுடையது என்று சொல்லுகிறார்களே, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்களே, அவர்களுடைய நாவுகளை கர்த்தர் அறுத்து போடுவார் என்பதாக தாவீது கூறுகிறார். அது மாத்திரமல்ல, 5ஆம் வசனத்திலே ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம், எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஒரு நம்பிக்கையூட்டும் வார்த்தையை கூறுகிறார். 6ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறதான வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளாக முதலாவது அவருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் முறுக்கி படமிடப்பட்ட வெள்ளிக்குப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. கர்த்தருடைய சொற்கள் அவைகள் சுத்தமானவைகள், பழுதற்றவைகளாக இருக்கிறது. 7ஆம் வசனத்திலே, கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி என்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்துக்கொள்வீர் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை அவர் பாதுகாத்து நடத்துகிறவர். துன்மார்க்கர்களிடத்திலிருந்தும் பாதுகாப்பார், அவர் நம்மை நடத்துவார் என்பதாக குறிப்பிடுகிறார். 8ஆம் வசனத்திலே, மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் பொழுது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது, இந்த சங்கீதத்தை முடிக்கும் பொழுது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார்கள், மனுபுத்திரரில் தேவனுக்கு பிரியமில்லாமல் காரியம் செய்கிறவர்கள் இருப்பார்கள், நாமோ தேவனுடைய பிள்ளைகளாக அவரை மாத்திரம் உயர்த்தி அவரை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்படுவோம். ஏனென்றால் அவரே நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய அரணாக இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் கூறுகிறான். 13ஆம் சங்கீதமும் கூட தாவீதின் சங்கீதமாக இருக்கிறது. அவர் ஆரம்பிக்கும் பொழுது, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை மறைப்பீர் ஆண்டவரே என்பதாக ஒரு கேள்வியை கேட்கிறார். என் இருதயத்திலே நான் நித்தம் சஞ்சலத்தை வைக்கிறேன், என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறேன், என் மேல் சத்துரு தன்னுடைய கையை உயர்த்தும்படியாக நீர் எவ்வளவு நாட்களாக ஆண்டவரே அவனை அனுமதிப்பீர் என்பதாக ஆண்டவரிடத்திலே கேள்வி எழுப்புகிறார். ஆண்டவரே, என்னுடைய நன்மைகள், எனக்கு வர வேண்டியதான நியாயமான காரியங்கள் தடைபட்டு கொண்டே இருக்கிறதே, நாட்கள் ஆகிறதே, எவ்வளவு நாட்களாக நான் காத்திருக்க வேண்டும் என்பதாக கேள்வி எழுப்புகிறார். 3ஆம் 4ஆம் வசனத்திலே தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார். நீர் என்னை நோக்கி பாரும், எனக்கு செவி கொடும், நான் மரணத்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும், அவனை மேற்கொண்டேன் என்று என்னுடைய பகைஞன் சொல்லாதபடிக்கு
நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கு அப்படி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 5ஆம் 6ஆம் வசனத்திலே அவர் ஒரு நிச்சயமான ஒரு காரியத்தை கூறுகிறார். உங்களுடைய கிருபையின் மேலே நான் நம்பிக்கையா இருப்பேன், உங்களுடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று கூறுகிறார். அதாவது நெடுநாட்கள் ஆகிறது உண்மைதான், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யாதது போல காணப்படுகிறது உண்மைதான், ஆனாலும் கர்த்தர் எனக்கு நிச்சயமாக இறங்குவார், என் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் எனக்கு ஒரு ஜெயத்தை தருவார், அவருடைய கிருபையினால் நான் நம்பிக்கையா இருக்கிறேன், எனக்கு நன்மை செய்தார், அதனால் நான் அவரை பாடுவேன் என்பதாக கூறுகிறார். 14ஆம் சங்கீதத்திலே மதிவெட்டவர்களின் வழி எப்படியாக இருக்கிறது, நம்முடைய நம்பிக்கை எப்படியாக இருக்கிறது என்பதை அவர் விளக்கி காட்டுகிறார். இதுவும் தாவீதின் சங்கீதம். 1ஆம் வசனத்திலே தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். தங்களை கெடுத்து அருவருப்பான வீணான காரியங்களை செய்கிறார்கள், நன்மை செய்கிறவர்கள் ஒருவரும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்கள் உண்டோ என்று தேவன் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கினார். ஆனால் எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. பவுலும் கூட ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 3ஆம் அதிகாரத்திலே இதே காரியத்தை கூறுகிறார். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவர்கள் இல்லை, தேவனை தேடுகிறவர்கள் இல்லை, எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி அவர் கூறுகிறார். அதனால் பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறது. எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுகிறதில்லை. இலவசமாக அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதாக கூறுகிறார். தேவன் பரலோகத்திலிருந்து மனுஷனை நோக்கி பார்க்கிறதான வேளையிலே நாம் எல்லோரும் பாவிகளாக காணப்பட்டோம். அதனாலே தான் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி நமக்கு அந்த ரட்சிப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் இந்த சங்கீதம் 14 பார்க்கும் பொழுது 4ஆம் வசனத்திலே அக்கிரமக்காரருக்கு அறிவில்லையோ, அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறதில்லை என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது இதிலே கூறுகிறார். 5ஆம் வசனத்திற்குள்ளாக வருகிறதான வேளையிலே தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள் என்பதாக மூடர் எப்படியாக ஆலோசனையை அலட்சணை பண்ணுகிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறார். 7ஆம் வசனத்திற்கு வரும் பொழுது நம்பிக்கை யார் மீது இருக்கிறது என்பதை மறுபடியுமாக தாவீது உணர்த்துகிறார். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று இந்த சங்கீதத்தை முடிக்கிறார். அதாவது ரட்சிப்பு இஸ்ரவேலுக்கு சீயோனிலிருந்து வருகிறது என்று கூறும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம், ஆபிரகாமின் சந்ததியார் என்று கூறப்பட்டிருக்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 3:29 கூட பவுல் கூறும் பொழுது நாம் ஆபிரகாமின் சந்ததியார், நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக காணப்படுகிறோம், அவருக்குள்ளாக நாம் ஞான ஸ்நானத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம் என்று கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக, அந்த ரட்சிப்பை பெற்றவர்களாக நாம் காணப்படுகிறோம். 15ஆம் சங்கீதம் தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்திலே தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே வந்து நிற்பான் என்பதாக சங்கீதக்காரன் கேட்கிறார். அதாவது கர்த்தருடைய கூடாரத்திலே யார் தங்குவார், அவருடைய பரிசுத்த பர்வதத்திலே யார் வாசம் பண்ணுவார் என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அதற்கான பதிலையும் அவர் 2ஆம் வசனத்திலிருந்து சொல்லுகிறார். உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் அவன் அப்படியாக கர்த்தருடைய பர்வதத்திலே காணப்படுவான், அவருடைய கூடாரத்திலே தங்குவான். அவன் எப்படிப்பட்டவனாக வாழ்வானா, நாவினாலே புறம் கூறாதபடிக்கு, தன்னுடைய தோழனுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு, அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை அவன் கேட்காதவனாக இருக்கிறான். ஆகாதவன் அவனுடைய பார்வைக்கு தீழ்ப்பானவனாக இருக்கிறான். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ அவன் கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதிலே தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். இப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்தமான ஜீவியம், பரிசுத்தமான வாழ்க்கை, பரிசுத்தமான பேச்சு, பரிசுத்தமான நடத்தை உள்ளதான நீதிமான் அவனே கர்த்தருடைய கூடாரத்திலே தங்கி அவருடைய பர்வதத்திலே வாசம் பண்ணுகிறவனாக காணப்படுவான் என்று சொல்லி சங்கீதக்காரன் கூறுகிறார். அது மாத்திரமல்ல, ஆணையிட்டதிலே தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதபடிக்கு அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். தன்னுடைய பணத்திலே தனக்கு நஷ்டம் வருகிறதாக காணப்பட்டாலும்
தான் ஆணையிட்டு கொடுத்ததின் நிமித்தமாக உக்கிரானத்துவம் உள்ளவனாக அந்த மனிதன் காணப்படுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது அவன் தன்னுடைய பணத்தை ஒருவருக்கு கொடுத்தாலும் அதை வட்டிக்கு கொடாதபடிக்கு குற்றமில்லாதவனுக்கு விரோதமாக பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படிப்பட்டவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு அவர் பேசும் பொழுது அவர் சொல்லியிருந்தார், உங்கள் பணத்தை வட்டிக்கு கொடாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி. அதையே இந்த இடத்திலே தாவீது வலியுறுத்தி கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அப்படி செய்கிறவன் அசைக்கப்படாதவனாக இருக்கிறான். கர்த்தருடைய கூடாரத்திலே உறுதியாக தங்கியிருந்து கர்த்தருடைய பர்வதத்திலே அவன் வாசம் பண்ணுகிறவனாக காணப்படுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பேதுருவும் கூட 2 பேதுருவிலே 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்திலே கூறும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய நடத்தையிலே எப்படி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை விளக்கி கூறுகிறார். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடு பொறுமையையும், பொறுமையோட தேவபக்தியையும், தேவபக்தியோடைய சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடைய அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாக இருக்க ஒட்டாது என்று கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களாக நாம் தேவனுடைய பரிசுத்தமான கிரியைகளிலே, பரிசுத்தமான நடக்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது அவருக்குள்ளாக நிலைத்திருக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அது நம்முடைய வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, பண விஷயங்களிலும் மற்ற எல்லா காரியங்களிலேயும் உண்மையை பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்களை கடைபிடிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். God bless you.